திருச்சியில் 5 வயது மகனின் பிறந்த நாளை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடிய பெற்றோரின் செயல் தனி கவனம் பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே வெங்கக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் ராஜா. இவர் தனது மகனின் 5வது பிறந்த நாளை பாரம்பரிய முறைப்படி கொண்டாட முடிவு செய்தார். அதன்படி மூலிகை டீ ஸ்டால், இளநீர், நெருப்பினால் சுட்ட காளான், ஆலமரத்து ஆப்பக்கடை, கெமிக்கல் கலக்காத பழச்சாறு மற்றும் ஐஸ்கிரீம்களை காட்சிப்படுத்தினார். மேலும் குழந்தைகள் மண்ணில் விளையாடினால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் களிமண்ணால் ஆன பொம்மைகளை உருவாக்கினார். மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து நெல்மணிகளை கட்டி பிறந்த நாள் மேடையை அலங்கரித்தார். பிறந்தநாள் ஒரு தற்சார்பான முறையில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது நமக்கு மனுஷனுக்கும் மண்ணுக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் தற்சார்பு முறைப்படி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல், டெக்கரேஷனுக்கு இந்த பலூனு, பிளாஸ்டிக்ஸு, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலான மெட்டீரியல் நம்மளோட இங்கே நம்ம தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம். வைக்கல், நெல்மணிகள் அது மூலமாக டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு பாரம்பரிய முறைப்படி உணவுகள் அதெல்லாம் சமைச்சிட்ருக்கோம். இப்போ வேல்பாரி புத்தகத்தில் படிச்சிருப்போம், சுட்ட கோழிக்கறி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி, ராஜேந்திர சோழனோட ஒத்த ஆட்டுக்கறி அந்த மாதிரி ஸ்டைலில் சமைக்கிறது. நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு தற்சார்பாக பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் கூட நமக்கு எசன்ஸ்லாம் இல்லாமல் நேச்சுரலான ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்ணிட்டு